நாம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, நாங்கள் மீண்டும் உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம் கர்த்தாவே. இந்த காலை நேரத்தில் மீண்டும் எங்களை ஒருமனப்படுத்தி உம்மை ஆராதிக்கும்படியாக, உம்மை தொழுது கொள்ளும்படியாக என் ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த பெரிதான தருணத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவ பிரசன்னம் எங்கள் மத்தியிலே கடந்து வருவதாக. தேவ ஆவியானவர் இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வாதமான நாளை மாற்றி கொடுப்பீராக. துதிகன மகிமை எல்லாம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எனது அன்பின் வாழ்த்துக்களை நான் மீண்டுமாய் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காலை நேரத்தில் நம்மை ஒருமனப்படுத்தி தேவனை ஆராதிக்கும்படியாக, தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக தேவன் கொடுத்திருக்கிற ஒரு பெரிதான தருணத்திற்காக என் தேவனுக்கு நான் நன்றி செலுத்த நான் கடமைப்பட்டவனாக இருக்கிறேன். உண்மையாகவே இந்த நாளை கண்டிருப்பது தேவனுடைய கிருபைதான், வழிநடத்துவது தேவனுடைய கிருபைதான், ஜீவனோடு இருப்பது தேவனுடைய கிருபைதான். ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபைதான் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறது. இந்த காலை பொழுதிலும் இந்த நாளையும் தேவனுடைய கிருபை நம் ஒவ்வொருவரையும் வழிநடத்துவதாக. நாம் ஒரு சில வேத வசனங்களை தியானித்து நாம் ஜெபிக்க இருக்கிறோம். ஆகவே நாம் அனைவரும் பரிசுத்த வேதாகமத்தை எடுத்துக்கொள்வோம். மத்தேயு 28வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். மத்தேயு 28வது அதிகாரம், அதிலே 20வது வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது அவர் சொல்கிறார், நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருப்பேன். ஆண்டவராகிய தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிற காரியம் அதுதான். சகல நாட்களிலும் நான் உன்னோடு இருப்பேன். சகல நாட்கள் என்று சொன்னால் சகல விதமான சூழ்நிலைகள், சகல விதமான காலநிலைகள், எந்த நிலை இருந்தாலும் ஆண்டவர் நம்மோடு இருப்பார். ஆண்டவர் நம்மை வழிநடத்துவார். இந்த நாளிலே நாம் எதையெல்லாம் சந்திக்க போகிறோம், எதுவாக எந்த காரியமாக வேண்டுமானாலும் இருக்கட்டுமே, எந்த சூழ்நிலைகளிலே நம்முடைய வாழ்வு தள்ளப்படுகிறதாய் காணப்படட்டுமே, வேதம் அழகாய் அவர் சொல்லுகிற, வேதத்தின் மூலமாய் அவர் அழகாய் சொல்லுகிற காரியம், இதோ சகல நாட்களிலும் நான் உன்னோடு கூட இருப்பேன். தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று சொல்லிவிட்டாலே போதுங்க. நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஒரு விடுதலையை பெற்று, ஒரு பலனை பெற்று, நம்முடைய வாழ்வை நாம் நகர்த்தக்கூடிய வாழ்வாக நம்முடைய வாழ்வு மாறிவிடும். அப்போ தேவன் என்னோடு இருக்கிறார் என்று சொல்லிவிட்டாலே அந்த இடத்திலே பயம் இல்லை, அந்த இடத்திலே சந்தேகம் இல்லை, அந்த இடத்திலே கலக்கம் இல்லை, கவலை இல்லை, அந்த இடத்திலே சந்தோஷமும் மனதைரியம் தான் அந்த இடத்திலே இருக்கும். ஆகவே இந்த நாளிலே சந்தோஷத்தோடு மன தைரியத்தோடு இந்த நாளை நாம் துவங்க போகிறோம். ஏன் என்று சொன்னால் எல்லா நிலைகளிலும் ஆண்டவர் என்னோடு கூட இருக்க போகிறார். எந்த நிலையிலே என்னுடைய வாழ்வு தள்ளப்பட்டாலும் ஆண்டவர் என்னோடு கூட இருக்க போகிறார். யார் எனக்கு விரோதமாக தீங்கு செய்ய நினைத்தாலும், எனக்கு விரோதமாய் சதித்திட்டம் தீட்டினாலும் ஆண்டவர் என்னோடு இருக்க போகிறார். யோசேப்புடைய வாழ்வை எடுத்துக்கொள்ளுங்க, பவுலுடைய வாழ்வை எடுத்துக்கொள்ளுங்க. தேவன் எடுத்து பயன்படுத்திய பாத்திரங்கள் வேதத்திலே காணப்படுகிற ஒவ்வொருடைய வாழ்வை நீங்கள் எடுத்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் சகல விதமான சூழ்நிலைகளுடைய வாழ்க்கையில அனுமதிக்கப்படுகிறது. எந்த நிலையிலும் அவர்களுக்குள் பயம் காணப்படவில்லை, எந்த இடங்களிலும் அவர்களுக்குள் அபிசுவாசம் நுழையவில்லை. அவர்களும் தைரியம் கொண்டவர்களாய் தங்களுடைய வாழ்வை நகர்த்தினார்கள். காரணம், ஆண்டவர் அவர்களோடு இருந்தார். இந்த நாளிலும் அந்த தேவன், வேதத்தில் இருக்கிற தீர்க்கதரிசிகளோடு தேவ பிள்ளைகளோடு இருந்த அந்த தேவன் இந்த நாளிலே உங்களோடு இருப்பேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறார். அப்படி என்று சொன்னால் நமக்குள் பயம் இருக்குமா, நமக்குள் கலக்கம் இருக்குமா? எதுவுமே இருக்காது. ஏனென்று சொன்னால் ஆண்டவரே என்னோடு இருக்க போகிறார், என் வாழ்வோடு நடக்க போகிறார், எல்லா சூழ்நிலைகளிலும் என்னோடு பயணம் செய்ய போகிறார். அது அக்கினி ஜுவாலையிலே தூக்கி எரியப்பட்ட ஒரு வாழ்வாக என் வாழ்வு காணப்பட்டாலும் ஆண்டவர் என்னோடு இருப்பார். அக்கினி வாடை வீசாத அளவுக்கு கர்த்தர் என்னை காத்துக் கொள்வார். ஆண்டவர் இருக்கிறார் என்று சொன்னாலே அந்த அக்கினி வாடை வீசாது.
ஏதோ உன்னை சேதப்படுத்தாது. என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு பெரிய காரியங்கள், ஆண்டவர் என்னோடு வரப்போகிறார், ஆண்டவர் என்னோடு இருக்க போகிறார். ஆகவே சந்தோஷமாய் இந்த நாளை நாம் துவங்குவோம், சந்தோஷமாய் இந்த நாளுக்குள்ளே நாம் பயணம் செய்வோம். கர்த்தர் நம்மையும் நம்முடைய வாழ்வையும் தேவன் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இதை புரிந்து கொண்டு சந்தோஷமாய் பயணம் செய்வோம். வாசிப்போம். அப்போஸ்தலரை எடுத்துக்கொள்ளலாம். அப்போஸ்தலர் 4வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 31வது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கலாம். அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 31வது வசனம் இப்படியாய் சொல்லப்படுகிறது. அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். எப்பொழுது அந்த தைரியம் அப்போஸ்தலர் காலங்களிலே வந்தது என்று சொன்னால், பரிசுத்த ஆவியானவர் அவர்களோடு இருந்தார். பரிசுத்த ஆவியினாலே நடத்தப்படுகிற ஒரு வாழ்வாக அவருடைய வாழ்வு காணப்பட்டது. அவர்களுக்குள் பிரசங்கிப்பதிலே ஒரு பயம் இல்லை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலைகளிலே காலங்கள் இருந்தது, தேசம் இருந்தது. அப்பொழுது அவர்கள் தைரியமாய் பிரசங்கம் பண்ணினார்கள். ஏனென்று சொன்னால், பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவர் அவர்களால் நிரப்பப்பட்ட ஒரு வாழ்வாய் அவருடைய வாழ்வு இருந்தது. பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிற ஒரு வாழ்வு. அப்போ நமக்கு இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு வெற்றி பயணம், பயமில்லாத ஒரு வாழ்வு இருக்க வேண்டுமானால் பரிசுத்த ஆவியினுடைய நடத்துதல் ரொம்ப ரொம்ப அவசியங்க. பரிசுத்த ஆவியினுடைய நடத்துதல் இல்லாம எந்த காரியத்தையுமே செய்து விடாதீங்க. நீங்க பரிசுத்த ஆவியின் நடத்துதல் இல்லாம சில காரியங்களை நாம் செய்து விட்டு மாம்சிகமாய் முடிவு பண்ணிவிட்டு, தீர்க்க தரிசனம் எனக்கு இப்படி சொன்னாங்க, தீர்க்க தரிசனம் எனக்கு இப்படி வந்தது, தேவனுடைய வார்த்தை இப்படி பிரசங்கிக்கப்பட்டது, ஆனால் ஏன் என்னுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அப்படி என்று சொல்லி நீங்கள் கருத வேண்டாம். வேதம் அழகாய் சொல்கிறது, அவர்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு தைரியம் உள்ளவர்களாய் பிரசங்கம் பண்ணினார்கள். அப்போ இந்த பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு பரிசுத்த ஆவியின் நடத்துதல் இருக்கிற மனிதனுடைய வாழ்க்கையில தான் இந்த தைரியம் வருகிறது. அப்போ உலகத்திலே நாம் எந்த நிலையிலே தள்ளப்பட்டாலும் பரிசுத்த ஆவியினுடைய நடத்துதல் நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். வேதம் அதுதான் சொல்லுது, பரிசுத்த ஆவியானவர் உன்னிடத்தில் வரும்பொழுது அவர் சகலத்தையும் போதித்து சகல சத்தியத்திற்குள்ளாக உன்னை நடத்தி செல்வார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் தைரியம் உள்ளவர்களாய் இந்த நாளுக்குள்ள நுழைங்க. சகல நாட்களிலும் ஆண்டவர் உங்களோடு இருப்பார். எப்பொழுது இருப்பார்? யாரோடு இருப்பார்? எல்லாரோடு இருப்பாரா என்று சொன்னால் இல்லை. பரிசுத்த ஆவியினாலே நடத்தப்படுகிற நிரப்பப்பட்ட ஒரு வாழ்வுள்ள ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அப்போ பரிசுத்த ஆவியை பெற்று பரிசுத்த ஆவியுடைய ஆலோசனைகளோடு நீங்கள் நாம் நடக்க வேண்டும். இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானுடைய நடத்துதலிலே உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை நீங்கள் நகர்த்துவது ஒரு தைரியம் உள்ள ஒரு வாழ்வு, ஒரு சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு இந்த நாளை நகர்த்துவதற்கு அது ஏற்றதாக இருக்கும். ஆக வீணான கவலை கொள்ள வேண்டாம், வீணான யோசனைகள் வேண்டாம். பரிசுத்த ஆவியானவரை நடத்துவார் என்கிற நம்பிக்கை நிச்சயம் உள்ளவர்களாய் உங்களுடைய வாழ்வை நீங்கள் நகர்த்துங்க. பரிசுத்த ஆவியினாலே நடத்தப்படுகிற ஒரு நிச்சயம் பெற்ற ஒரு வாழ்வு வேண்டும். அந்த வாழ்வுதான் உங்களை ஆசீர்வதிக்கும். அந்த வாழ்வுதான் தேவன் உங்களோடு பயணம் செய்கிற ஒரு வாழ்வு. அப்போ பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதல் நமக்கு வேண்டும். எவ்வளவுக்கு எவ்வளவு பரிசுத்தமாக இருக்கிறீர்களோ அப்பொழுதுதான் பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வருவார். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது சகலத்தையும் போதிப்பார். இந்த பரிசுத்த ஆவியின் நடத்துதல் இருக்கும் பொழுது அவர்கள் தைரியமாய் பிரசங்கம் பண்ணினார்கள். எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். சூழ்நிலைகள் எப்படி இருக்கிறதோ கவலைப்படாதீர்கள். காலநிலைகள் எப்படி இருக்கிறதோ கவலைப்படாதீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில பொருளாதாரத்துடைய நெருக்கங்கள் எப்படி இருக்கிறதோ கவலைப்பட வேண்டாம். குடும்பத்துடைய சூழ்நிலைகள் எப்படி இருக்கிறதோ கவலைப்பட வேண்டாம். பரிசுத்த ஆவியாருடைய நடத்துதலிலே உங்களுடைய வாழ்வை நகர்த்துங்க. பரிசுத்த ஆவியாருடைய நடத்துதல் இல்லாம குடும்ப நிலைகள் எப்படி இருக்கிறது, ஆண்டவர் மாற்றல அப்படி என்று சொல்லுவதனால் ஒரு பயனுமே கிடையாது. முதலாவது பரிசுத்த ஆவியாருடைய நடத்துதலிலே உங்களுடைய வாழ்வை நீங்கள் ஒப்புக் கொடுக்கும் பொழுது ஆண்டவர் சகல நாட்களிலும் உங்களோடு இருப்பார். எந்த நிலையாய் இருந்தாலும் அவர் உங்களோடு இருப்பார். சீஷர்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன காரியம் அதுதான். இந்த நாளிலே உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற காரியம் அதுதான். ஆண்டவர் எல்லா சூழ்நிலையிலும் உங்களோடு தான் இருப்பார்.
நீ எந்த நிலையில் தள்ளப்பட்டாலும் ஆண்டவர் உங்களை விட்டு விலகுவது கிடையாது. ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒரு வாழ்வு. நான் எப்படி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வேன்? இந்த தேவ சமூகத்தில் அமர்ந்திருங்க, ஜெபியுங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களை பரிசுத்தப்படுத்தும்படியாய் ஜெபியுங்க. சில சமயங்களில் நான் ஜெபிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு உலக காரியங்களுக்காக நாங்கள் ஜெபித்து கொண்டு இருப்போம் இல்லையா? அவர்களை பாரு, இவர்களை பாரு, இதை மாற்று, அதை மாற்று என்று சொல்லி உலக காரியத்துக்காக ஜெபித்திருப்போம். பரிசுத்த ஆவியை நீங்கள் பெற வேண்டும் என்கிற வாஞ்சை உங்களுக்குள்ள இருக்கும். ஆனால் முதலாவது ஜெபத்தில் முழங்கால் படியிட்ட உடனே உங்களை பரிசுத்தப்படுத்துகிற காரியங்களிலே முழு கவனத்தை செலுத்துங்க. உடைய எண்ணங்கள், சிந்தனைகளை எல்லாம் பரிசுத்தப்படுத்தும்படியாக ஜெபியுங்க. அதை சுத்திகரியுங்க. ஈசோப்பினால் கழுவி சுத்திகரிங்க. அந்த கல்வாரி ரத்தத்தினாலே கழுவி சுத்திகரியுங்க. பாவங்களை எல்லாம் அறிக்கை செய்து விடுங்க. அப்பொழுது நீங்கள் பரிசுத்த ஆவியை பெறுகிற தகுதி உள்ள பாத்திரவான்களாய் மாறுவீர்கள். நாம் இப்படி நம்மை பரிசுத்தப்படுத்தாமலே பரிசுத்த ஆவியை பெற வேண்டும் என்று சொல்லி நிறைய பேர் நினைப்பது உண்டு. அது பெற முடியாது. ஏதோ ஒரு கூடுகையில கலந்து கொண்டால் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வேன் அப்படி நாம் நினைக்கிறோம். பெற முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிக்க முடியாது என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. ஆகவே உங்களை நீங்கள் பரிசுத்தப்படுத்துங்க. பலவிதமான எண்ணங்கள் உங்களை திசை திருப்பலாம், சிந்தனைகள் திசை திருப்பலாம், சூழ்நிலைகள் திசை திருப்பலாம். இவைகளுக்கெல்லாம் இடம் கொடுக்காம உங்களை பரிசுத்தப்படுத்துகிறதிலே கவனம் செலுத்துங்க. பரிசுத்தப்படுத்துகிறதிலே கவனம் நீங்கள் செலுத்துவீர்கள் என்று சொன்னால் ஆவியானவருடைய நடத்துதல் இருக்கும். பரிசுத்தப்படுத்திக் கொள்ளாமலே நான் பரிசுத்த ஆவியை பெற்றேன் என்று ஒருவர் சொல்லுகிறார் என்று சொன்னால் அவர் பரிசுத்த ஆவியை பெறவில்லை. பரிசுத்த ஆவியின் என்று தோற்றத்திலே வேறு ஏதோ ஒரு ஆவி செயல்படுகிறது என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால் வேதம் அழகாய் சொல்ல, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிக்க முடியாது. அப்போ பரிசுத்தம் ரொம்ப அவசியமாக இருக்கிறது. நீங்கள் பரிசுத்தம் அடைந்து பின்பு பரிசுத்த ஆவியை பெறுவதுதான் சரியான ஒரு ஆவிக்குரிய பயணமாய் இருக்கும். ஆகவே அறிந்து கொள்ளுங்க. ஏன்னா ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்தவனாய் அவன் இருக்கிறான். பரிசுத்த ஆவியை போல சில மனிதர்களை ஆளுகை செய்து அவர்கள் கள்ளத்தீர்க்க தரிசனம் சொல்ல வைப்பான். அவர்களை கொண்டு குடும்பங்களை தவறான பாதையில நடத்த வைப்பான். எண்ணங்களை, சிந்தனைகளை தவறலாக கொடுப்பான். இப்படி கொடுத்து குடும்பத்துக்குள்ளே சமாதானத்தை எடுத்துருவான். எப்பொழுது பரிசுத்த ஆவியின் நடத்துதல் சரியாய் இருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளும் பொழுது, அப்படி ஜெபத்தில் உட்காரும் பொழுது ஒரு மணி நேரமாவது, குறைந்தபட்சம் 1 மணி நேரமாவது நீங்கள் முழங்கால் படியிட்டு பரிசுத்த ஆவியை பெறும்படியாக உங்களை பரிசுத்தப்படுத்துங்க. உங்கள் அவயங்களை பரிசுத்தப்படுத்துங்க. உங்கள் எண்ணங்களை பரிசுத்தப்படுத்துங்க. இப்படி பரிசுத்தப்படுத்தி கொண்டு நீங்கள் தேவனிடத்தில் நெருங்கும் பொழுதுதான் பரிசுத்த ஆவியை பெற முடியும். அப்படி பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும் பொழுது பயம் வராது, உங்களுக்கு கஷ்டங்கள் தெரியாது. ஆண்டவர் எல்லாவற்றையும் ஜெயம் கொடுப்பார். வேதம் அழகாய் சொல்கிறது, சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருப்பேன். எந்த நிலையில உங்களுடைய வாழ்வு தள்ளப்பட்டாலும் ஆண்டவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் பரிசுத்தப்படுத்திக் கொள்ளாமலே நான் அந்த ஊழியம் செய்ய போறேன், நான் இப்படி நடத்த போறேன், கடவுள் எனக்கு தரிசனம் சொல்றாரு, அப்படியெல்லாம் நீ சொல்ல வேண்டாம். தயவு கூர்ந்து உங்களை எவ்வளவுக்கு எவ்வளவு பரிசுத்தப்படுத்திக் கொண்டு தேவனிடத்துல அமருங்க. அப்பொழுது தேவன் கொடுக்கிற வெளிப்பாடுகளை கவனியுங்க. அந்த வெளிப்பாடுகள் ஆண்டவருக்குரியதாயிருக்கும், ராஜ்யத்தை கட்டுகிறதாயிருக்கிறோம், ஆத்துமாக்களை அறுவடை செய்கிறதாயிருக்கும். ஆகவே உங்களை பரிசுத்தப்படுத்துங்க. பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும் பொழுதுதான் அப்போஸ்தலர் காலங்களில் அவர்கள் பரிசுத்த ஆவியினால் நிரம்பினார்கள். தைரியமாய் பிரசங்கம் பண்ண முடிந்தது. சூழ்நிலைகள் எல்லாம் நமக்கு ஒன்றும் செய்ய முடியாது. காலநிலைகள் நம்மை ஒன்றும் சேதப்படுத்த முடியாது. ஏனென்று சொன்னால் பரிசுத்த ஆவியினாலே நான் நிரப்பப்பட்டு இருக்கிறேன். பரிசுத்த ஆவியினால் நான் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறேன். அப்போ தேவன் எல்லா நிலைகளிலும் என்னோடு கூட வருவார். இது கேட்டுக்கொண்டிருக்க எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே பயம் வேண்டாம். தேவ ஆவியானவர் உங்களை நடத்துவார் என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அப்போஸ்தலர் 18வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். அப்போஸ்தலர் 18வது அதிகாரம் அதிலே 10வது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை. இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு, ஒருவரும் தீங்கு செய்ய முடியாது. பரிசுத்த ஆவியை பெற்றவர்களாய் நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் இந்த உலக மனிதர்கள் உங்களுக்கு தீங்கு செய்ய முடியாது. உங்களுக்கு நன்மையை செய்யக்கூடியவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அநேகர் உண்டு. வேதத்தில் அவர் அழகாய் சொல்கிறார், இன்னும் அநேக ஜனங்கள் இந்த பட்டணத்திலே எனக்கு உண்டு.
அவருடைய பிள்ளைகள் நிறைய இருக்கிறாங்க. உங்களுக்கு ஆபீஸுக்கு போறீங்க, ஒரு காரியத்தை நீங்கள் நடத்தும்படியாக, ஒரு வேலையை நடத்தும்படியாக ஒரு நிறுவனத்துக்கு போறீங்க, இல்ல ஒரு அலுவலகத்துக்கு நீங்க போறீங்க, அப்படி என்று வைத்துக் கொள்ளலாம். அந்த இடத்துல கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்யும்படி ஒருவரை வைத்திருப்பார். பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுகிற வாழ்வா இருந்தால் யாரும் நமக்கு உதவி வேண்டாம். எனக்கு உதவி செய்யறவங்க இல்லை, எனக்கு அந்த இடத்துல பரிந்து பேசுறதுக்கு ஆட்கள் இல்லை, யாரும் வேண்டாம். கர்த்தருக்கென அநேக ஜனங்கள் உண்டு. கர்த்தர் அந்த நேரத்தில் ஜனங்களை எழுப்புவார். கர்த்தர் அந்த சூழ்நிலைகளை மாற்றுவார், அந்த காலநிலைகளை மாற்றுவார். தேவனுடைய பிள்ளைகள் பயத்தோடு உண்மையா இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவர்களை கொண்டு தேவன் உங்களை நடத்துவார். அவர் இன்னும் அநேக ஜனங்கள் உண்டு எனக்கு என்று சொல்கிறார். இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு, உண்மையில் ஒருவனும் கை போட முடியாது. தேவன் செய்ய நினைத்தது ஒருவன் தடுக்க முடியாது. உன்னை அழிக்க ஒருவரால் நினைக்க முடியாது, உன்னை வீழ்த்த ஒருவரால் நினைக்க முடியாது. ஏனென்று சொன்னால் பரிசுத்த ஆவியின் நடத்துதலிலே உன்னுடைய வாழ்வு இருக்கிறது. சகல நாட்களிலும் ஆண்டவர் உன்னோடு தான் இருப்பார், உன்னை விட்டு விலக மாட்டார். யாரும் இல்லை, யாரும் நமக்கு வேண்டாம், யாருடைய துணையே இல்லை, என்னை பற்றி பேசுவதற்கு யாரும் இல்லை, வேண்டாம். அப்படி இல்லாத ஒரு சூழ்நிலை அப்சலோம் என்ன செய்ய ஆரம்பித்தான்? வேவுக்காரர்களை உருவாக்குகிறான். அவனை குறித்து அவன் ராஜாவாக முடிசூட்டப்பட்டு விட்டான் என்று சொல்லி ஒரு பொய்யான ஒரு செய்தியை பரப்பும்படியாக ஒரு வேவுக்காரர் அனுப்பினான். வேண்டாம் நமக்கு அப்படி மாம்சிகமான முடிவுகள் வேண்டாம். நமக்கு ஆண்டவர் துணை இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு இருக்கிறார். அவர் சகல நாட்களிலும் உன்னோடு இருப்பேன் என்று சொல்கிறார். ஒருவரும் உங்களுக்கு தீங்கு செய்ய முடியாது. வேதம் அழகாய் சொல்லுகிறது. வேதம், நான் உன்னுடனே இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை. இன்னும் எனக்கு இந்த பட்டணத்தில் அநேகர் உண்டு, யாரும் உனக்கு தீங்கு செய்ய மாட்டாங்க. இன்னும் தேவனுடைய பிள்ளைகள் உண்டு, உன்னை காக்கும்படியாக தேவன் தூதர்களை அனுப்புவார். நீ பயப்பட வேண்டாம். பரிசுத்த ஆவியினுடைய நடத்துதல்ல மட்டும் உன்னுடைய வாழ்வை நகர்த்து. பரிசுத்த ஆவியினுடைய ஆளுகை செய்கிறாரா கவனி. பரிசுத்த ஆவியினுடைய ஆளுகை இல்லாம எனக்கு சத்தியம் தெரியும், அவரு தெரியும், இவரை தெரியும் அப்படின்னு சொல்லி ஓடுவதால் ஒரு பயணமே இல்லை. ஆண்டவருடைய கிரியைகளை காண முடியாது. இன்னைக்கு நம்முடைய இந்த கடைசி காலங்களிலே கள்ள தீர்க்கதரிசிகள் அதிகமாக எழும்பிக் கொண்டிருக்கிறாங்க, கள்ள போதகர்கள் எழும்பிக் கொண்டிருக்கிறாங்க. பரிசுத்த பண்ணி கொண்டாமலே பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வ, அந்நிய பாஷை பேசுவே என்று சொல்லி ஏதாவது ஒன்று சொல்லி நடத்தி விடுகிறார்கள். இடம் கொடுக்க வேண்டாம். எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க பரிசுத்தப்படுத்திக் கொள்கிற அவ்வளவுக்கு அவ்வளோ உங்களுடைய வாழ்வு மாறும். இதுல மாற்று கருத்து கிடையாது. உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளாம உங்களுடைய வாழ்வு நகர்த்துவ ஒரு பயணமே இல்லை. இன்னைக்கு நல்லா படித்தவர்களை கூட கவனிங்க. ஒரு விளம்பரத்தை பார்த்துட்டு உடனே ஒரு பொருளை வாங்கி விடுகிறாங்க. அந்த பொருள் உண்மையா பார்க்கறது இல்லை, அது உண்மையா வேல்யூபிளா இருக்குதா பார்க்கறது கிடையாது. விளம்பரத்தை பார்த்து வாங்கிடுறாங்க. படித்தவர்களையும் அந்த விளம்பரங்கள் ஏமாற்றி விடுகிறது. அப்படிதான் இன்று எவ்வளவுதான் நமக்கு ஞானம் இருந்தாலும், சத்தியம் தெரிஞ்சிருந்தாலும், சில கள்ள தீர்க்கதரிசியின் மூலமா ஏமாந்து போகிறோம். இடம் கொடுக்காதீங்க. உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொண்டாலே போதும். அப்படிப்பட்ட ஒரு தீங்கான காரியங்கள் உங்களுக்குள் நுழைய முடியாது. எவ்வளவு படித்திருந்தாலும் விளம்பரம் இல்லாம இல்லை. அந்த விளம்பரத்தை பார்த்து படித்தவர்களை ஏமாந்து போய் கொண்டிருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அது உண்மையா இல்லையா அப்படி பார்ப்பதில்லை. விளம்பரத்தை பார்த்து ஏமாந்து போறாங்க. படித்தவங்க, ஞானம் இருக்கிறவங்க, யாரா இருந்தாலும் ஏமாந்து போறாங்க. அப்படிதான் இந்த கடைசி காலங்களில் சத்தியம் நமக்கு நல்லா தெரியும், ஆனாலும் நாம ஏமாந்து போகிறோம். கள்ள தீர்க்கதரிசி மூலமா, கள்ள போதகர் மூலமா ஏமாந்து போகிறோம். இடம் கொடுக்காதீங்க, ஜாக்கிரதையா இருங்க. அதற்கு தான் பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதல் வேண்டும் என்று பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. அந்த பரிசுத்த ஆவி எப்படி பெறுவே? முன்னணி பரிசுத்தப்படுத்திக் கொண்டால் தான். உன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளாம பரிசுத்த ஆவியை பெற முடியாது. இந்த புரிதல், இந்த அடிப்படை நமக்கு வேண்டும். இது இல்லாம கர்த்தர் உங்களோடு பயணம் செய்ய முடியாது. எல்லா நிலைகளிலும் மாற்ற வேண்டாம், கொடுப்பாரு. முதலாவது அடிப்படைகளை புரிந்து கொண்டு உடைய வாழ்வை நகர்த்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்தி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்வார். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. எரேமியா 1வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். 1வது அதிகாரத்திலே 19வது வசனத்தை வாசிக்கும் பொழுது சொல்கிறார், அவர்கள் எனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் என்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன். உலகத்தில் உபத்திரவங்கள் இருக்கிறது, ஆனால் தேவன் உங்களோடு தான் இருப்பார். அவர் அழகாய் சொல்கிறார், அவர்கள் உனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவார்கள்.
யுத்தம் ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னோடு கூட இருக்கிறேன். உன்னை காக்கும்படி நான் உன்னோடு இருக்கிறேன். உன்னை மீட்கும்படி நான் உன்னோடு இருக்கிறேன். சூழ்நிலை அப்படிதான் இருக்கும். பயப்படாத. பரிசுத்தாவின் நடத்துதல்ல வாழு. கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். உன்னை ரட்சிப்பார், உன்னை காப்பார், உன்னை மீட்பார், உன்னை விடுவிப்பார். சகல நாட்களே அவர் உன்னோடு தான் இருப்பார். பயந்துராதீங்க. ஆவியானுடைய பாதையிலே, ஆவியானுடைய நடத்துதலிலே யார் வாழுகிறோமோ அவர்களுக்கு பயம் வேண்டாம். பயம் இருக்காது. தைரியமாய் பிரசங்கம் பண்ணினார்கள். தைரியமாய் வாழ முடியும். ஆவியானுடைய நடத்துதல் நமக்கு வேண்டும். போலிகளை பார்த்து ஏமாந்துராதீங்க. கள்ள தீர்க்க தரிசனங்களை தேடி ஓடாதீங்க. சத்தியத்தை தேடி ஓடுங்க. உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுகிறதுல கவனம் செலுத்துங்க. இந்த இரண்டு காரியம் இருந்து விட்டாலே போதும். சகல நாட்களிலும் உங்களோடு, சகல சூழ்நிலையிலும் உன்னோடு இருப்பான். உனக்காக உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள். ஆனாலும் உன்னை மேற்கொள்ள முடியாது, உன்னை வீழ்த்த முடியாது, உன்னை அழிக்க முடியாது. கர்த்தருடைய சித்தத்தை உனக்குள் நிறைவேற்றுவார். என கருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அந்த தேவன் உங்களோடு இருக்கிறார். சகல சூழ்நிலைகள் உங்களோடு இருப்பார். எந்த நிலை வேண்டுமா இருக்கட்டுமே, ஆண்டவர் உங்களோடு இருப்பார். ஜெபிப்போமா? ஆண்டவர் உங்களோடு இருக்க விரும்புகிறார். உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்வீங்களா? இந்த நாள் கர்த்தர் உங்களை நடத்துகிற நாள். உங்களை பரிசுத்தப்படுத்துங்க. பரிசுத்த ஆவியுடைய கரங்களில் ஒப்புடுங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அன்பின் பிதாவே, நாங்கள் மீண்டும் நம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. சகல நாட்களிலும் சகல சூழ்நிலைகளிலும் எங்களோடு இருப்பேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் கொடுத்த வாக்கு மாறாத தேவனே, நீர் எங்களோடு இருப்பதற்கு நாங்கள் பரிசுத்த ஆவியுடைய நடத்துதலிலே எங்களுடைய வாழ்வு நகர்த்தப்பட வேண்டும். எங்களை நாங்கள் பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். அறிந்து கொண்டோம் அப்பா, நாங்கள் எங்கள் அவயங்களை பரிசுத்தப்படுத்துகிறோம். எங்கள் பார்வை தீங்கானதை காணாதபடி, எங்கள் செவிகள் தீங்கான சத்தத்தை கேட்காதபடி, எங்கள் உதடுகள், எங்களுடைய நாவுகள் தீமையை, அவிசுவாசத்துக்குரிய அறிக்கை செய்யாதபடி, உடைய கரங்களும் கால்களும் உடைய ஆணி பாய்ந்த கரங்களை போல செயல்பட கிறிஸ்தியேசுக்குள் இருந்த சிந்தை எங்களுக்குள் கொடுத்து எங்களை நடத்தும்படியாய், எங்களை பரிசுத்தப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். உடைய ரத்தத்தினால் எங்களை கழுவுங்க. பரிசுத்த ஆவியுடைய நடத்துதலுக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. தீங்கு செய்கிறவர் வந்தாலும் அவர்கள் எங்களை சேதப்படுத்த முடியாது என்று சொல்கிறேன். அப்படி சேதப்படுத்தப்படாத ஒரு வாழ்வு உடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார்கள். எல்லா சூழ்நிலையிலும் உடைய பிரசன்னம் உடைய பிள்ளைகளோடு கடந்து போவதாக. இந்த நாள் உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமான நாளாய் மாறட்டும் அப்பா. எங்கள் குடும்ப அங்கத்தினர்களுக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் குடும்பத்துக்கு பெற்றோர்கள், பெரியோர்கள், வயதானவர்களும் அன்பின் கரத்தில் கொடுக்கிறேன். உடைய பலவீனத்தினுடைய பலன் பூர்ண அவலங்கட்டும். உடைய பலத்தினால் இடை கட்டுங்க. எந்த பலவீனங்களுடைய சரத்தை மேற்கொள்ளாதபடி, அந்த பலவீனத்தின் நிமித்தமா இந்த ஆத்துமா சோர்ந்து போய் விடாதபடி கர்த்தர் கிருபையாய் காத்துக் கொள்ளுங்கப்பா. கணவனும் மனைவியா வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த அன்பின் கரத்தில் கொடுக்கிறேன். சமாதானத்தை கொடுங்க, ஒரு மனதை கொடுங்க. அவள் இணைக்கப்பட்ட நோக்கத்தை உணர்ந்து பயணிக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. கர்த்தாவே, ஒருமனப்பட்டு தங்கள் வாழ்வை நகர்த்தும்படியான கிருபையை கர்த்தர் கொடுங்க. பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். முக்கியமா வாலிப பிள்ளைகளை அன்பின் கரத்தில் கொடுக்கிறேன். இடராத வாழ்வு, பதறாத மனதை கொடுங்கப்பா. பொறுமையாய் பரிசுத்த ஆவியருடைய நடத்துதலிலே ஒவ்வொரு வாலிபர்களும் நடப்பது எந்த சூழ்நிலையாயிருந்தாலும் விழுது போகாதபடி காத்து நடத்துகிற ஒரு வாழ்வு என்பதை அறிந்து கொண்டோம். அந்த வாழ்வை பெறும்படி கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. பரிசுத்த ஆவியை பெற்று சகல சூழ்நிலைகளிலும் ஆசீர்வாதங்களை, சகல சூழ்நிலைகளிலும் வழிகள் திறக்கப்பட்டதை, சகல சூழ்நிலைகளிலும் கிருபையான நன்மைகளை பெறுகிற ஒரு வாழ்வாக ஒவ்வொருடைய வாலிபருடைய வாழ்வை ஆசீர்வதிப்பீராக. படித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க. ஞானத்தில் இடைக்கட்டி நடத்துங்க. சாட்சியுள்ள ஒரு வாழ்வு கொடுங்கப்பா. குழந்தைகளை வளர்க்கக்கூடிய ஞானத்தை பெற்றோருக்கு கொடுங்க. ஒவ்வொரு குடும்பமும் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுவதாக. ஒவ்வொரு குடும்பத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் என் ஆண்டவருடைய பிரசன்னம் அவர்களை ஆளுகை செய்து இந்த நாளை ஆசீர்வாதமாய் மாற்றிக் கொடுப்பதாக. இந்த நாளில் உண்ண உணவு இல்லாமல், உடுத்த உடை இல்லாமல், தங்க இடமில்லாமல் அவதிப்படுகிறவர்கள், கர்ப்பஸ்திரிகள், மருத்துவமனையில் இருப்பவர்கள், மருத்துவரால் கைவிடப்பட்டவர்கள், பொருளாதாரத்தில் நசுக்கப்பட்டவர்கள், கடன் தொல்லையில் பாதிக்கப்பட்டவர்கள், மனிதனுடைய சூழ்ச்சி, பிசாசுடைய தந்திரங்கள் அகப்பட்டவர்கள், இப்படி பல நிலைகளிலே தடுமாறிக்கொண்டிருக்கிற வாழ்வு அறிந்து கொண்டும் கர்த்தாவே, எந்த நிலையிலே உடைய வாழ்வு இருந்தாலும் நீர் எங்களோடு இருப்பது எதிராளி விழுந்து போகிறதா இருக்கும், நாங்கள் விழாதபடி காக்கிறதா இருக்கும். அதற்கு பரிசுத்த ஆவியருடைய நடத்துதலிலே எங்களை ஒப்புக் கொடுக்கவும், எங்களை நாங்கள் பரிசுத்தப்படுத்தி எங்களை காத்துக்கொள்வதும் அவசியம் என்று சொன்னீர். அப்படி ஒவ்வொருவரும் தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள
ஆவியின் நடத்துதலே தங்களுடைய வாழ்வை இணைத்து கொண்டு பாதுகாக்கப்பட்ட ஒரு வாழ்வை, ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்வை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள என் ஆண்டவர் கிருபை செய்வீராக. இந்த நாளிலே பிறந்த நாளையும் திருமண நாளையும் கொண்டாட உட்கார்ந்திருக்கிறோம். ஒரு ஆண்டை கூட்டி கொடுத்த கிருபைக்காய் நன்றி. இந்த ஆண்டை ஆசீர்வதித்து கொடுங்க. நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டுங்க. தேவ ஆசீர்வாதம் அவருடைய வாழ்வை சூழ்ந்திருப்பதாக. அழைப்பு பெற்றவர்கள், அபிஷேகிக்கப்பட்டவர்கள், வரங்களால் அலங்கரிக்கப்பட்டவர்கள், தேவனுக்கு ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்று சொல்லி வாஞ்சிக்கிற ஜனங்கள் எத்தனையோ பேர் உண்டாப்பா. தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளாமல் பரிசுத்த ஆவியானுடைய நடத்துதலில் தங்களுடைய வாழ்வை இணைத்துக் கொள்ளாதிருப்பது அழைப்பை நிறைவேற்ற முடியாததற்கு காரணமாய் அமைகிறது. அறிந்து கொண்டோம், எங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்வது அவசியம். அதுதான் பரிசுத்த ஆவியானுடைய நடத்துதலிலே அந்த வெற்றி பயணத்தை எல்லா நிலைகளிலும் ஆண்டவர் எங்களோடு இருப்பதை வெளிப்படுத்துகிற ஒரு பயணத்தை அது கொடுக்கிறது என்பதை அறிந்து கொண்டோம். ஆக ஒவ்வொருவரும் பரிசுத்தப்படுத்துங்க. அவர்கள் தங்களை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வீராக. தெய்வ சமாதானம் அவருடைய உள்ளங்களையும் ஆளுகை செய்யட்டும் அப்பா. இந்த நாள் நம்முடைய வருகை இருக்குமானால் உடைய கரத்தை நாங்கள் பற்றிக்கொள்ள செய்யுங்க. உடைய வருகை தாமதிக்குமானால் எங்கள் அவயங்களை, எங்கள் எண்ணங்களை, சிந்தனைகளை நாங்கள் பரிசுத்தப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவியனுடைய நடத்துதலிலே எங்களுடைய வாழ்வின் நகரத்தை ஆண்டவர் கிருபை செய்வீராக. துதிகன மகிமையில்லாமல் கொண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமுடைய நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவருடைய அக்கிரமெல்லாம் மன்னித்து நோயெல்லாம் குணமாக்கி உன் பிராணின் அழுப்பிழக்கம் ஏற்று உன்னை கிருபையினால் இறக்கினால் முடிசூட்டி நன்மையினால் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமா வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆமென்.